வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான காரியத்தை எடுத்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்களை பார்க்குறோம். இன்னைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரிடத்தில் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியத்தை குறித்து கேட்போம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். சரி, இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தூதர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் தூதர்கள்னு சொன்னீங்க. எங்கெங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் தூதர்கள் காணப்படுறாங்க? 3 முக்கியமான இடங்களில் தூதர்கள் காணப்படுறாங்க. இந்த 3 முக்கியமான இடமுமே ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அறைக்குள்ளாக குறிப்பிடப்பட்டிருப்பதாய் பார்க்க முடிகிறது. எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதலாவதாக மூடு திரை. சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடுவதற்கு ஒரு பெரிய திரையை செய்வார்கள். அதை மூடு திரைன்னு சொல்லுவாங்க. அந்த மூடு திரையில் சரி, இந்த கேருபீன்களின் சித்திர வேலை செய்யப்பட்டிருப்பதை, நெசவு வேலை செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சரி, அதற்கான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். இந்த வாக்கியம் தெளிவாக கூறுகிறது. அந்த மூடு திரையில் விசித்திரமான வேலையாக கேருபீன்களை, தூதர்களை செய்வாயாகன்னு ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. சரி, அதன் நிமித்தமாக நீங்க பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளாகவே போறீங்கன்னா மேல அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த தூதர்களின் விசித்திர வேலையை தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். இரண்டாவதாக தொங்கு திரையில் தூதர்களின் விசித்திர வேலை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொங்கு திரை எதுவென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய தொங்கு திரையில் கேருபீன்களின் விசித்திர வேலை செய்யப்பட்டதாக வேதாகமத்தில் தகவல் இருக்கிறது. அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? வாசிக்கலாம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். இந்த வாக்கியம் சொன்னபடி மூடு திரையில் மட்டுமல்ல, திரைச்சீலையிலும் கேருபீன்களை செய்ய கடவாய் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப எத்தனை இடத்துல கேருபீன்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா 2 இடத்தில் தூதர்களின் விசித்திர வேலை இருப்பதை பார்க்க முடிகிறது. முதலாவது எங்க இருந்துச்சு? மேல மூடு திரையில காணப்பட்டுச்சு. கரெக்டா சொன்னீங்க. இரண்டாவது எங்க காணப்படுது? தொங்கும் திரையில அந்த பதிவு இருந்தது. சூப்பரா சொன்னீங்க. மூன்றாவதாக உடன்படிக்கை பெட்டியின் மீது 2 கேருபீன்கள் இருந்ததாக வேதாகமம் பதிவு செய்கிறது. அந்த வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்? வாசிச்சிடலாம். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. இப்ப இந்த வாக்கியமும் தெள்ள தெளிவாக கூறுகிறது. 2 கேருபீன்களை செய்ய சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவதையும் அது உடன்படிக்கையின் பெட்டிக்கு மேலாக அந்த கிருபாசனத்தில் இருந்தது என்பதையும் பார்க்க முடிகிறது. இவ்விதமா 3 இடத்துலயும் இருந்துச்சு. மூடு திரை, தொங்கு திரை, உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரொம்பவே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மாதவன். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவதூதர்களின் பதிவு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்கும்போது அதுக்கான ஒரு வசனத்தோடு ஒரு விடை கொடுத்தீங்க. நம் தேவன் காரணம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த தேவதூதர்கள் அங்கே இருப்பதற்கான காரணம் என்ன மாதவன்? ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் கேட்டீங்க. ஆண்டவர் எதையுமே காரணம் இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப தூதர்களுடைய பதிவு மறுபடியுமா இங்கே வருவதை பார்க்க முடிகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கத்தை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நோவாவின் பேழையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் எதற்காக நோவாவின் பேழையை செய்ய சொன்னாங்க அப்படின்னா, வரக்கூடிய பேரழிவில் இருந்து
மனிதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நோவாவின் பேழையை செய்ய சொன்னாங்க. அதை போன்று தான் ஆசரிப்பு கூடாரமோ. சரி. ஆண்டவர் மனிதர்களை ரட்சிப்பதற்காக, பாவத்தின் அழிவிலிருந்து மீட்பதற்காக, மரணத்திலிருந்து மீட்பதற்காக, எல்லாவற்றிலும் இருந்து கரை திரையிலிருந்து காப்பதற்காகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையே உண்டு பண்ணாங்க. சரி. ஆசரிப்பு கூடாரங்கிறது தேவன் வசிக்கக்கூடிய அவருடைய வீடு. அங்கே மனிதன் தேவனை சந்திக்கும் இடமாக இருக்கிறது. அப்ப மனிதனை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையே ஆண்டவர் ஏற்படுத்தினாங்கிறத பாக்குறோம். சரி. ஆசரிப்பு கூடாரத்தில் தூதர்கள் எதற்காக அங்க விசித்திர வேலையாக செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய ரட்சிப்பில் தூதர்களுடைய பங்கு மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை வேதம் முழுவதுமாக பார்க்க முடிகிறது. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தூதர்கள் மனிதர்களுடைய ரட்சிப்பில் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை வேதாகமத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறப்போகிறேன். முதலாவதாக நற்செய்தி அறிவிக்கும் தூதர்கள். சரி. இங்க பாத்தீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானனின் தகப்பன் சகரியாவை பார்த்து தூதன் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். உமக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்றதை பார்க்க முடியுது. அதற்கு பிற்பாடு மரியாளை பார்த்தும் ஒரு நற்செய்தி சொல்வதை பார்க்க முடிகிறது. மரியாளுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி உலகத்துக்கே சொல்லப்பட்ட நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றின காரியத்தை மரியாள் இடத்தில் தூதன் சொல்வதை பார்க்க முடிகிறது. இவங்க இருவருக்கும் நற்செய்தி அறிவித்த சம்பவம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் பாதுகாக்கும் தூதர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர் தானியேல். தானியேல சிங்க கேபிள்ல போட்டுறாங்க. ஆனா தானியேல சிங்கங்கள் கடிச்சுச்சா? இல்ல. ஏன் தானியேல சிங்கங்கள் கடிக்கலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம்னா, பரலோகத்தின் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது, ஊக்கப்படுத்தும் தூதர்கள். இது யாருடைய வாழ்க்கையில அப்படின்னா, எலியா எசபேல் ராணிக்கு பயந்து சற்றே மனம் மடிந்து போயிருக்கிற நேரத்தில் அவர் இளைப்பாரி கொண்டிருக்கும் போது அவரை தட்டி எழுப்பி அவருக்கான உணவை கொடுத்து, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஊக்கப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வாக்கியங்களை வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல, 4ஆவதாக பலப்படுத்தும் தூதர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் மிகவும் சோர்வுற்று, மிகவும் மனம் மடிந்து வியாகுலப்பட்டவராக துக்கப்பட்டவராக இருந்தாங்க. அப்ப பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம் கூறுவதை பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, 5ஆவதாக மீட்கும் தேவதூதர்களை பார்க்க முடிகிறது. ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, பேதுருவை கொலை செய்யும்படியாக ஏரோது ராஜா அவரை சிறைச்சாலையில் வைத்து விடுகிறார். ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்து பேதுருவை தூதன் காப்பாற்றுவதை நன்றாக பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்னும் நல்லா தெரிந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, லோத்துவை சோதம் குமரா பட்டணத்துல இருந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் மீட்பதற்கு துரிதப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அப்ப லோத்துடைய குடும்பம் மீட்பதற்கும் இங்கே பேதுரு மீட்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. லோத்துடைய மீட்பை பற்றி ஆதியாகமம் 19 வாசித்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். பாருங்க, லிஸ்ட்ல எவ்வளவு இருக்குன்னு. நற்செய்தி அறிவிக்கிறாங்க, பாதுகாக்கும் தூதர்களா இருக்கிறாங்க, ஊக்கப்படுத்தும் தூதர்களா இருக்கிறாங்க, பலப்படுத்தும் தூதர்களா இருக்கிறாங்க, மீட்கக்கூடிய தூதர்களா இருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றேன். 6வது வழிநடத்தும் தூதர்கள் என்பதையும் பார்க்க முடியுது. பிலிப்பு என்ற மனிதனை தூதன் சந்தித்து எருசலேம்ல இருந்து காசாவை நோக்கி நீ போ என்று வழி நடத்துறாங்க. போய் பார்க்கும்போது எத்தியோப்பிய மந்திரியை சந்திக்க முடிகிறது. அங்கே அவருக்கு வேத பாடம் கொடுத்து போகிற வழியிலேயே ஞானஸ்நானம் கொடுக்கும் அளவிற்கு அங்கே ஒரு அற்புத நிகழ்வு நடப்பதை பார்க்க முடியுது. அப்ப தூதர்கள் மனிதர்களுடைய ரட்சிப்புல அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறாங்கிறத தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. 7ஆவதாக நியாய தீர்ப்பு அமல்படுத்தும் தூதர்களாக இருக்கிறாங்க. சோதம் குமாராவில் பாவம் பெருகின போது அந்த பாவத்தை தீர்த்து கட்ட பரலோகத்தின் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கத்தக்கதாக தூதர்களை அனுப்பினார் என்பதை பார்க்க முடியுது. ஆமாவா இல்லைங்களா? ஆமா.
எகிப்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வாதை வரும்போது ம். அந்த வாதையில் யாரெல்லாம் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளாக இருந்தாங்களோ அவங்க ஆமா. காக்கப்பட்டாங்க. ஆமா. மற்றவருடைய வீட்டில் சங்காரதூதன் சங்காரம் செய்தான் என்பதையும் பார்க்க முடியுது. ஆமா. இன்னும் தெளிவாக இன்னொரு விஷயம் சொல்றேன். சரி. இந்த ஏரோது மன்னன் பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தான் அல்லவா, ஆமா. அவன் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்தக்கூடிய நபராக இருந்தான். ம். அவன் மிகவும் பெருமை பேசினவனாக, தன் மகிமை தேடினவனாக இருந்தான். ம். அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பேதுருவை சிறைச்சாலையில வைப்பாரு. சரி. ஆனா அந்த அதிகாரம் நிறைவுல நீங்க பாத்தீங்க, முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா சரி. அந்த ஏரோது மன்னனை தேவதூதன் ஒரே அடியாக அடித்தான், சரி. அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. ம். பாத்தீங்க அப்படின்னா ஆமா. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குது. ஆமா. நற்செய்தி அறிவிக்கும் தூதர்கள், ஆமா. பாதுகாக்கும் தூதர்கள், ஊக்கப்படுத்தும் தூதர்கள், பலப்படுத்தும் தூதர்கள், ஆமா. அதற்கு பிற்பாடு மீட்கக்கூடிய தூதர்கள், வழிநடத்தும் தூதர்கள், நியாய தீர்ப்பு அமல்படுத்தும் தூதர்கள்னு மனிதர்களுடைய மீட்பில் தூதர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருப்பதினாலே ம். அந்த தூதர்களுடைய சித்திர வேலை ஆசரிப்பு கூடாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ம். இன்னொரு ஒரு வியாக்கியானம் என்னவென்றால், இன்டர்பிரேஷன் என்னன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் அந்த கூடாரம் சரி. பரலோகத்தின் மாதிரியாக இருக்கிறது. சரி. தூதர்களின் வாசஸ்தலம் பரலோகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமா. அதனாலதான் பரலோகத்தின் தூதர்களுடைய அந்த விசித்திர வேலை சரி. அங்கே மூடுதிரையில் இருக்கிறது, தொங்கு திரையில் இருக்கிறது, ஆமா. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கக்கூடிய சூழலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. சரி. இவ்விதமாக தூதர்கள் மனிதர்களுடைய ரட்சிப்பில் ஈடுபட்டிருப்பதினாலே அவர்களுடைய சித்திர வேலை ஆசரிப்பு கூடாரத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி சகோதரரே. ஆசரிப்பு கூடாரத்தில் தூதர்களின் பதிவை பற்றியதான ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேவதூதர்கள் நமக்கு நம்மளுடைய ரட்சிப்பில் அவங்களுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்குதுன்றத ரொம்ப ஒரு அருமையான ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்டடியாக கொடுத்தீங்க. இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.